வெல்கம் டு உமா சமையல். நான் இன்றைக்கி பாதாம் அல்வா பண்ண போகிறேன். அதுக்கு இந்த கப்பால் ஒரு கப்பு பாதாம் எடுத்துட்டுருக்கேன். இதை ஒரு பவுலில் கொட்டிக்கிறேன். இது நனையிற அளவு வெந்நீர் ஹாட் வாட்டர் விட்டுக்கிறேன். 1 மணி நேரத்தில் உரிச்சிடலாம். பச்சை தண்ணி விட்டால் கொஞ்சம் நேரம் ஆகும். இந்த அளவுக்கு குங்குமப்பூ வச்சுருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ வேணாலும் போட்டுக்கலாம், இன்னும் கொஞ்சம் வேணாலும் போட்டுக்கலாம். இதை கொஞ்சம் பாலில் ஊற வைக்கிறேன். சூடாக இருக்கிற காய்ச்சின பால் விட்டுருக்கேன், சீக்கிரம் ஊறும். பாதாம் வெந்நீரில் ஊற வச்சு 1 ஹவர் ஆகிடுச்சு. இப்போ எடுத்து தோல் எடுத்து பார்ப்போம். இப்படி அமுக்கினாலே வந்துடும். பாதாம் எல்லாம் தோல் எல்லாம் ஊறின அப்புறம் தோல்லாம் எடுத்து இப்படி உரித்து வச்சுருக்கேன். மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாம். இப்போ ட்ரையாக அரைச்சிருக்கோம். கொஞ்சம் பால் விட்டு அரைக்கிறேன், அப்போ தான் ஸ்மூத்தாக அரைக்கும். ஒரு 1/2 டம்ளர் பால் விட்றேன். இப்போ நல்லா அரைச்சாச்சு. ரொம்ப நைஸாக பேஸ்ட்டாக அரைக்கக்கூடாது, லைட்டாக குறன்னு இருக்கணும். அப்போ தான் பாதாம் அல்வா சாப்பிடும்போது வாயில் லைட்டாக ஒரு கடித்து சாப்பிட்ற மாதிரி இருக்கணும். அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும். இந்தமாரி கொஞ்சம் லைட்டாக குறன்னு இருக்கட்டும். இப்போ அடுப்பில் கடாய் வச்சுருக்கேன். இந்த அரைச்ச பாதாம் விழுதை போடுறேன். இப்போ நல்லா வேகட்டும், கலரி இருக்கணும். இந்த கப்பால் 1 கப்பு பாதாம் எடுத்துன்னு இருக்கேன். 1 கப்பு சுகர் போடுறேன். சுகர் போட்டதும் நல்லா இலகிக்கும். இந்தமாரி இப்போ குங்குமப்பூ பாலில் கரைச்சி வச்சுருக்கிறத அதை விட்டுடுறேன். கேஸை சிம்மிலேயே வச்சுப்போம், இல்லைன்னா தெரிக்கும் மேலே. இந்த அளவுக்கு கெட்டியாக இருக்கு. நெய் இன்னொரு கரண்டி நெய் விடுறேன். இந்த கரண்டியால் 2 விட்டுருக்கேன். கொஞ்சம் கெட்டி ஆகிடுச்சுன்னா தெறிக்கிறது கொஞ்சம் குறையும். இந்த ஸ்டேஜில் எடுத்துடலாம். இப்போ கேஸ் ஆஃப் பண்ணிடுறேன். சுவையான பாதாம் அல்வா ரெடி. பாருங்கள்.